உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜபவேளை உமை தேடி வந்தேன். சங்கீதம் 148 அதிகாரம் 6 வசனத்தில் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள மாறாத பிரமாணமாக நியமித்தார். அவைகளை என்றென்றைக்கும் உள்ள மாறாத பிரமாணமாக நியமித்தார் அப்படின்னு தாவீது சொல்கிறார். எவைகளை அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே என்றைக்கும் மாறாத பிரமாணமாக அவர் நியமித்திருக்கிறார். தாவீதுக்கு அவர் ஆணையிட்டார், மரம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லி சங்கீதம் 132 சொல்லப்படுது. தாவீதுக்கு அவர் ஆணையிட்டார், அது மனம் மாறாமல் நிறைவேற்றினார். சந்ததிகளை ஆசீர்வதித்தார். அவருடைய சந்ததியில், தாவீதுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். அதே போல் நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு என்னென்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாம் மாறாத பிரமாணமாக நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அது கொஞ்சம் கூட சூழ்நிலைகள் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், யார் மாறினாலும், உலக மனிதர்கள் மாறினாலும், நம்முடைய சொந்த பந்தங்கள் மாறினாலும், அவருடைய வாக்கு, அவர் நம்ம கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அதான் அவர் அவைகளை என்னென்றைக்கும் உள்ள மாறாத பிரமாணத்தை நியமித்தார். மாறாத பிரமாணமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்தபடியே நிறைவேற்றுவார். ஆமேன். நாம் அதை விசுவாசிப்போம், சுதந்திரித்து கொள்ளுவோம். ஆமேன்.